PLKN எனப்படும் தேசிய சேவை பயிற்சியை தொடரும் அரசாங்கத்தின் முடிவை பெற்றோர்கள் உட்பட 16 வயது முதல் 60 வயது வரையிலான 87 விழுக்காட்டினர் ஆதரித்துள்ளனர். தற்காப்பு மற்றும் பாதுகாப்புக்கான மலேசிய கழகம் மீடாஸ் நடத்திய ஆய்வு முடிவுகளை மேற்கோள் காட்டி மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி அப்துல் அவ்வாறு கூறியுள்ளார். 3092 பேர் பங்கேற்ற அந்த ஆய்வில் தங்களது பிள்ளைகள் வாழ்க்கையில் தெளிவான குறிக்கோளை கொண்டிருக்க வேண்டும் என பெற்றோர்கள் பரவலாக கருத்து தெரிவித்திருக்கின்றனர். எனவே இவ்வாண்டு நடைமுறைப்படுத்தப்படும் PLKN 3.0 பயிற்சி மலேசிய இளைஞர்களிடையே தலைமை பண்புகளை ஊட்டி தனி அடையாளத்தை உருவாக்க முடியும் என்று அரசாங்கம் நம்புவதாக அவர் சொன்னார். இதன் மூலம் நாளைய தலைவர்களாகும் வாய்ப்பையும் அதற்குண்டான ஆற்றலையும் இளையோர் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றார் அவர். 70 விழுக்காடு இராணுவ பயிற்சியையும் 30 விழுக்காடு தேசியத்தையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த PLKN பயிற்சி ஜனவரி 12 முதல் பிப்ரவரி 25 வரை சோதனை முறையில் நடத்தப்பட உள்ளது. அதில் 52 பெண்கள் உட்பட 200 பேர் தன்னார்வ முறையில் பயிற்சியில் ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது.